அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை நள்ளிரவு முதல் தனியார் பேருந்து சேவையில் ஏற்படவுள்ள பெரும் சிக்கல், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஆபத்தில் ஆயிரக்கணக்கானோர் வெளியாக உள்ள சிவப்பு அறிவிப்பு. போலீசாரின் விசேட தேடுதல் நடவடிக்கையில் நூற்றுக்கணக்கானோர் கைது. வெளிநாட்டு தொழிலாளர்களினால் இலங்கைக்கு கிடைத்துள்ள பெருந்தொகை டாலர்கள். யாழில் பெருந்தொகையான கேரள கன்யா மீட்பு, சந்தேக நபர்கள் தலைமறைவு. நீரில் மூழ்கி சகோதரர்கள் மூவர் உயிரிழப்பு, புத்தளத்தில் சோகம். புதிய உயர்கல்விக் கொள்கை, கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் தொடர் வெளிநாட்டு பயணங்களை கட்டுப்படுத்த புதிய உத்தரவு. அமெரிக்காவில் கோடைக்கால திருவிழாவில் துப்பாக்கிச்சூடு, 12 பேர் காயம். எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம் தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் நிலவும் பொருளாதார பின்னணி மற்றும் டீசல் விலை அதிகரிப்பு அபாயம் காரணமாக தனியார் பேருந்து சேவைகளை 50% குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நுகேகொடையில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், பேருந்துகளை நட்டத்துடன் தொடர்ந்து இயக்க முடியாது என்பதால் பேருந்து கால அட்டவணைகளை மாற்றி பயண முறைகளை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவோ அல்லது பொறுப்பான அமைச்சரோ இதுவரையில் எந்தவொரு பதிலும் வழங்கவில்லை. டீசல் விலை மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டால் பேருந்து கட்டணங்கள் 20% முதல் 25% வரையில் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக 25% பேருந்துகள் சேவையில் ஈடுபடவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். 8ஆம் தேதி நள்ளிரவு முதல் பேருந்து சேவைகளில் இருந்து முற்றாக விலக திட்டமிட்டிருந்த போதிலும் தற்போது பேருந்து சேவைகளை 50% மட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும், இதனால் பொதுமக்களுக்கு ஒருபோதும் எவ்வித நிவாரணம் கிடைக்கப் போவதில்லை என்றும் கெமனு விஜயரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். டெங்கு வேகமாக பரவி வருவதால் நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய அடுத்த 3 நாட்களுக்கு நாளை, மறுநாள் மற்றும் ஜூன் 10ஆம் தேதிகளில் சிவப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டம் செயற்படுத்தப்படும் என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. இதுவரையில் 14 அதிக அபாயமுள்ள மாவட்டங்களும் 74 சுகாதார அதிகாரி பிரிவுகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சமூக வைத்தியர் சிறப்பு மருத்துவர் பிரசில சமரவீர தெரிவித்துள்ளார். நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள், வளாகங்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இத்தகைய இடங்களுக்கு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று மருத்துவர் சமரவீர தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இதுவரையில் மொத்தம் 36,168 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் 20 இறப்புகளும் பதிவாகியுள்ளன. இதேவேளை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி நிலவரப்படி இந்த ஆண்டு 36,168 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் இவர்களில் 50% நோயாளிகள் மேற்கு மாகாணத்தில் இருந்து பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு மாகாணம் மட்டுமின்றி தெற்கு மாகாணத்தின் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும், சப்ரகம்பு மாகாணத்திலும், ரத்னபுரி, கேகாலை, புத்தளம் மாவட்டங்களிலும், மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்திலும் பெரும்பாலான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இலங்கை முழுவதும் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான போலீசாரின் தேடுதல் நடவடிக்கைகளில் 589 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று முன்தினம் வரையிலான காலகட்டத்தில் 28,147 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு 589 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குற்றச்செயல்கள் தொடர்பாக 22 பேர் நேரடியாக அடையாளம் காணப்பட்டதுடன் பிடியாணை நிலுவையில் இருந்த 149 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தேடுதல் நடவடிக்கைகளின் போது குடிபோதையில் வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 57 பேரையும், அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 78 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர்.
போக்குவரத்து விதிமீறல்களுக்காக 4289 பேர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026 மே மாதத்தில் தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றமாக இலங்கை 847 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ளது. இது 2026 ஏப்ரல் மாதத்தில் பதிவான 767.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் 2025 மே மாதத்தில் பெறப்பட்ட 641.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடும்போது ஒரு குறிப்பிடத்தக்க உயர்வாகும். சமீபத்திய தரவுகளின் அடிப்படையில் 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் தொழிலாளர்களின் பணப்பரிமாற்ற தொகை 3.91 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்துள்ளது. இது 2025 ஆண்டின் இதே காலகட்டத்தில் பதிவான 3.10 பில்லியன் அமெரிக்க டாலர்களை விட அதிகமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரவு அமெரிக்க டாலர் மதிப்பில் ஆண்டுக்கு ஆண்டு 26% அதிகரிப்பை குறைக்கின்ற நிலையில் இலங்கை தொழிலாளர்கள் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பும் வருமானத்தின் தொடர்ச்சியான வலிமையை எடுத்துக்காட்டுகின்றது. ரூபாய் மதிப்பில் 2026 மே மாதத்தில் பணப்பரிமாற்ற தொகை 275.2 பில்லியன் ரூபாவை எட்டியுள்ளது. 2025 192.1 பில்லியன், ஜனவரி முதல் மே 2026 வரையிலான ஒட்டுமொத்த வெளிநாட்டு பணவரவு 1.23 டிரில்லியன் ரூபாவாக இருந்தது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளாய் பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை 230 கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் கஞ்சா பகுதியினை வாகனத்தில் ஏற்றி வந்து மறைத்து வைத்துள்ளதாக ராணுவ புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் குறித்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது 230 கிலோகிராம் எடையுள்ள 102 கேரள கஞ்சா பொதிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட கேரள கஞ்சா பொதிகளின் மொத்த மதிப்பு 36 மில்லியன் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொதியானது அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளது. விசேட அதிரடி படையினர் வருவதாக தெரிந்து சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் நுரைச்சோலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தள்ளுவ முகத்துவாரத்தில் நீரில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 இளம் யுவதிகளும் இளைஞர் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். இந்த அனர்த்தம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளதாக நுரைச்சோலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புத்தளம் தில்லையடி உமராத் பகுதியைச் சேர்ந்த 17 வயதான ரம்சான் ஃபாத்திமா ரிஸ்கானா, 19 வயதான ரம்சான் ஃபாத்திமா ஜக்ரா மற்றும் 25 வயதான இஸ்மத் முகமது உசாம் ஆகிய மூவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். 4 பெண் பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் 2வது மற்றும் 3வது பிள்ளைகளான 2 சகோதரிகளும் அவர்களின் தாயின் இளைய சகோதரியின் மகனுமே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் விடுமுறை கொண்டாட்டத்திற்காக நேற்று மாலை 3 மணியளவில் சிறுவர்கள், பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் என்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் நுரைச்சோலை தழுவ முகத்துவாரத்திற்கு சென்றுள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற போது தழுவ முகத்துவாரத்தில் மாலை பொழுதில் 2 சகோதரிகளும் அருகருகே நீராடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத வகையில் வீசிய பலத்த காற்று மற்றும் கடும் நீரோட்டம் காரணமாக இந்த 2 சகோதரிகளையும் நீர் இழுத்துச் சென்றுள்ளது. இதனை அடுத்து 2 சகோதரிகளையும் கடல் நீர் இழுத்துச் செல்வதைக் கண்ட சகோதரர் அவ்விருவரையும் காப்பாற்றுவதற்காக நீருக்குள் பாய்ந்துள்ள நிலையில் குறித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள புதிய உயர்கல்விக் கொள்கை தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் பணிகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு இந்த விடயத்தை தெரிவித்துள்ள நிலையில் இதன் அடிப்படையில் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை இணையதளம் ஊடாக சமர்ப்பிப்பதற்கான கேள்விக்கொத்து ஒன்று அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய உயர்கல்விக் கொள்கையை உருவாக்கும் முதற்கட்டமாக கல்வித்துறை சார்ந்த பல்வேறு தரப்பினரிடமிருந்து ஏற்கனவே கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. இதனை அடுத்து தற்பொழுது பொதுமக்களின் பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்கான இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளரினால் அனைத்து அரசு நிறுவனங்களின் பிரதானிகளுக்கும் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மிகவும் அத்தியாவசியமான தேவைகள் மற்றும் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக மட்டுமே வெளிநாட்டு பயணங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் ஒரே காலப்பகுதியில் தொடர்ச்சியான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அரசியல் ஊழியர்களின் அடிக்கடி மேற்கொள்ளப்படுகின்ற வெளிநாட்டு பயணங்களினால் ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் அல்லது தொடர்புடைய அமைச்சர் தரப்பிலிருந்து இதுவரையில் மேலதிக உத்தியோகபூர்வ விளக்கம் வெளியாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் கோடை காலத்தில் ஆண்டுதோறும் பல்வேறு பகுதிகளிலும் திருவிழா நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்ற நிலையில் திருவிழாக்களை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் திரண்டு வருவது வழக்கமாக இருக்கின்றது. ஒஹியோ மாகாணத்தில் டொலிடோ நகரில் இதுபோன்ற இசை நிகழ்ச்சியுடன் கூடிய திருவிழா ஒன்று நடத்தப்பட்ட நிலையில் இதற்காக உணவு விற்பனை செய்யும் கடைகள், ஷாப்பிங் செய்வதற்கான கடைகள் திறக்கப்பட்டு இருந்த நிலையில் மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு இருந்தபோது திருவிழா நடத்த பகுதிக்கு அருகில் திடீரென்று துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. சத்தம் கேட்டதும் திருவிழாவிற்கு வந்திருந்தவர்களில் பலர் அலறி அடித்து பாதுகாப்பு தேடி ஓடிக்கொண்டனர். எனினும் குறித்த சம்பவத்தில் பலர் காயமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி பிரெண்ட் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று $2.04 வீழ்ச்சியடைந்து $93.09 பதிவாகியுள்ளது. அத்துடன் WTI மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று $2.69 வீழ்ச்சியடைந்து $90.54 பதிவாகியுள்ளது. இதேவேளை இயற்கை எரிவாயுவின் விலை $3.22 பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.